அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம தெரிஞ்சுக்க போகிற விஷயம் வந்து பயங்கிற தலைப்பின் கீழே பெற்றோர்களுக்கான சில ஆலோசனைன்னு கூட சொல்லலாம். அதாவது இப்போ இருக்க ஆண் பெண் குழந்தைகள் எப்படி ரியாக்ட் பண்ணுறாங்கன்னா, பெற்றோர்களுக்கு பயந்தும் சொசைட்டிக்கு பயப்படாமலும் பிஹேவ் பண்ணுறாங்க. இதை எப்படி நம்ம வந்து உணர்கிறோம் அப்படின்னா, எந்த ஒரு சிறுவனும் 18 வயதுக்கு உட்பட்ட சிறுவனோ இல்லை 18 வயசுக்கு மேற்கொண்ட சிறுவனோ இல்லை ஒரு பொண்ணோ ஒரு ஆணை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, தன்னோட பெற்றோர் இருக்கும்போது வந்து இன்னொரு பொண்ணை கிண்டல் பண்ணுறதோ இல்லை அல்லது டூ வீலர் வந்து ஸ்பீடாக ஓட்டுறதோ இல்லை 3 பேர் 4 பேர் வச்சு இந்த மாதிரி ஓட்டுறதோ எந்த ஒரு பையனும் பண்ணுறது கிடையாது. அதே போல் எந்த ஒரு சிறுமியும், அது 18 வயசுக்கு கீழே இருந்த பொண்ணாக இருந்தாலும் சரி, 18 வயதுக்கு மேற்பட்ட பொண்ணாக இருந்தாலும் சரி, அவங்க என்ன பண்ணுறாங்க, நம்ம ஒரு பாய் ஃப்ரெண்டு கூட பேசுகிறது, அவங்க கூட வெளில போகிறது, இல்லை வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸ்கள் கூடயே வந்து நம்ம பேசுகிற விஷயங்களாக இருக்கட்டும், நம்ம சில விஷயங்கள் வந்து பண்ணுறது வந்து சொசைட்டிக்கு தெரிஞ்சும் பெற்றோருக்கு தெரியாமலும் தான் பண்ணிகிட்டு இருக்காங்க. இதோட வெளிப்பாடு என்ன அப்படின்னா பயம் யாருக்கிட்ட இருக்கணும், யாருக்கிட்ட இருக்கக்கூடாது அப்படிங்கிறது இருக்குது. சொசைட்டியை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொருத்தர்கிட்டையும் பயம் இருக்கணும், பெற்றோர்களிடம் பயம் இருக்கக்கூடாது. யாருமே என்ன நினைக்கிறாங்கன்னா, சொசைட்டியில் யார் நம்மளை பார்த்தாலும் நமக்கு பிரச்சனை கிடையாது, ஆனால் நம்ம பெற்றோர் சார்ந்த உறவினர்கள் மட்டும் நம்மளை பார்த்துடக்கூடாது அப்படிங்கிறதுல தான் தெளிவாக இருக்காங்க. இதோட விளைவுகள் தான் ஒரு சிறுமியோ ஒரு பெண்ணோ ஒரு பாதிக்கப்பட்டவளாக நீதிமன்றத்தின் முன்போ குழந்தை நலக்குழு முன்போ ஆஜர்படுத்தப்படுகிறார். அதாவது பெற்றோருக்கு பயந்து சொசைட்டிக்கு வந்து பயப்படாத பெண்களோட நிலைமை இந்த மாதிரி ஆகுது. அதே மாதிரி தான் ஆண்களை பொறுத்த வரைக்கும் இன்னும் சில பேர் இருக்காங்க, 2 பேருக்குமே பயப்பட மாட்டாங்க, அவங்கெல்லாம் வேறு லெவல் கேட்டகரி. ஆனால் நம்ம கைவசம் உள்ள நம்மளோட குழந்தைகளை நம்ம எப்படி கையாளணும் அப்படிங்கிறது இருக்குது. சில பெண்கள்லாம் சில கேசஸ்லாம் நாங்கள் பார்த்துருக்கோம். சில சிறுமிகள்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, பாய் ஃப்ரெண்ட்ஸோட வந்து ஃபோட்டோ எடுத்திருப்பாங்க. அப்போ பாய் ஃப்ரெண்ட் வந்து மிரட்டுவான், இந்த பாரு நீ வந்து என்னை விட்டுட்டு நீ இன்னொருத்தன் கூட பேசின இல்லை பழகின அப்படின்னா நாங்கள் வந்து இந்த வந்து அண்ணங்கிட்ட காமிச்சிருவோம், பெரியப்பாட்ட காமிச்சிருவோம், உங்கள் ஃபேமிலியில் காமிச்சிருவோம். அதுக்கு பயந்தே அவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப்பை கன்டினியூ பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஆனால் அவங்க ஒரு விஷயத்தை வந்து யோசிக்கணும். அதாவது அவங்ககிட்ட கெஞ்சுவாங்க, தயவு செய்து மன்னிச்சிடு, நான் இனிமேல் பண்ணல, நீ என்ன சொன்னாலும் கேட்குறேன், வீடியோ காமிச்சிடாத, ஃபோட்டோ காமிச்சிடாத அப்படின்னு. ஆனால் அவங்க ஒரு விஷயத்தை வந்து உணர்றதில்ல. என்ன அப்படின்னா, யாரோ தெரியாத ஒரு நபரிடம் வந்து காலில் விழுந்து கெஞ்சுற அளவுக்கு இருக்க நம்மளோட மனப்பான்மை, நம்ம அண்ணங்கிட்டையோ நம்ம அப்பா அம்மா கிட்டேயோ, அம்மா நான் தெரியாமல் பழகிட்டேன்ப்பா, என்னை மன்னிச்சிடுங்க, நான் இனிமேல் பண்ண மாட்டேன் அப்படிங்கிறத சொல்லி அவங்கக்கிட்ட கூட மன்னிப்பு கேட்டு அவங்களோட ஜாயின் பண்ணிடலாம். ஆனால் இந்த பசங்களோட மிரட்டலுக்கு பயந்து இதுவனால் நம்ம யாருமே சொசைட்டியை பற்றி வந்து பயப்படவே கிடையாது, ஃபேமிலியை நினச்சி மட்டும்தான் பயப்படுறாங்க. அதனால் அவங்க அந்த பசங்க என்ன சொல்கிறாங்களோ அதையே கேட்டு மேலும் 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 குற்ற சம்பவங்களில் தான் அந்த பொண்ணுங்களும் சரி பசங்களும் சரி ஈடுபடுறாங்க. ஸோ நம்ம ஒரு குழந்தைய எப்படி வளர்க்கணும் அப்படின்னா, இது நமக்கு அசிங்கம், இது நம்ம குடும்பத்துக்கு அசிங்கம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி வளர்க்குறத விட, சொசைட்டி உன்னை எப்படி பார்க்கும், நம்மளை விட நான் என் பிள்ளைன்னு சொல்லி நான் உன்னை ஏற்றுக்கிடுவேன், ஆனால் சொசைட்டியில் நீ எப்படி இருக்க முடியும், நீ இந்த மாதிரி ஒரு 3 பசங்களை வச்சு நீ 2 வீலர் ஓட்டிகிட்டு போய் அதனால் ஒரு விபத்து ஏற்பட்டு அந்த பையன் இறந்து போயிட்டா அந்த குடும்பத்துக்கு யார் ஆறுதலாக இருப்பா? இல்லை அவன் ஒரு கை கால் உடைஞ்சு அவன் வந்து ஒரு மாற்றுத்திறனாளியோ ஒரு ஊனமாயிட்டான் அப்படின்னா அப்போ வந்து நம்ம என்ன பண்ண முடியும்? அப்படி தான் நம்ம வந்து கொண்டு போவோம். ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம், நீ போன ஏதாவது கேஸில் மாட்டிக்கிட்டேன்னா நான் உனக்கு இது பண்ண மாட்டேன், உனக்கு சப்போர்ட் பண்ண மாட்டேன், அப்படி தான் நம்ம பேசுவோம். அப்போ நம்ம வீட்டுக்கு தெரியாமல் என்ன வேணாலும் செய்யலாம் அப்படிங்கிற எண்ணத்தில் தான் குழந்தைகள் ஆணும் சரி பெண்ணும் சரி இருப்பாங்க. இதே ஒரு பொண்ணுன்னா என்ன சொல்ல போகிறாங்க, நீ வந்து லவ் பண்ணி நீ போன அப்படின்னா நான் அப்படியே தண்ணி தெளிச்சு விட்டுருவேன், நான் ஒன்றும் கண்டுக்க மாட்டேன், என் குடும்பத்துக்கு அந்த மாதிரி தான் பேசுகிறோம். ஆனால் இந்த வயசில் வரக்கூடிய விஷயங்கள் தான் சமூகம் உன்னை எந்த மாதிரி பார்க்கும். நீ 12ஆம் கிளாஸ் படிக்கும்போது லவ் பண்ணி போய் வந்தால் உன்னோட வாழ்க்கை தரம் எப்படி இருக்கும், சொசைட்டியில் உனக்குன்னு ஒரு தனியாக ஒரு இடத்த அமைச்சு நீ வாழணுங்கிற எண்ணம் இருக்கா இல்லையா? அப்படி சொசைட்டியை வச்சு யாருமே பேசுகிறது கிடையாது, நம்மளோட குடும்பத்தை வச்சு மட்டும்தான் பேசிகிட்டு இருக்கோம். ஸோ குடும்பத்து மேலே ஒரு குழந்தைக்கு அக்கறையும் அன்பும் பாசமும் தான் இருக்கணுமே தவிர பயம் இருக்கக்கூடாது. பயம் இல்லாமல் நம்ம உடம்புலையோ மனதிலேயே ஏற்படக்கூடிய மாற்றங்களை தாராளமாக ஷேர் பண்ணுறக்கூடிய லெவலில் இருந்தால் மட்டுமே தன்னுடைய குழந்தை சமூகத்தில் ஒரு நல்ல மகனாவோ மகளாவோ வளர்வதற்கு ஒரு வழிவகையாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ நீங்களும் உங்கள் குழந்தைங்கிட்ட ஃபாலோ பண்ணுங்கள். குறிப்பாக என்ன நடந்தாலும் உங்களிடம் ஷேர் பண்ணுற மாதிரி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் ரிலேஷன்ஷிப்பை உருவாக்கிக்கோங்க. சமூகத்தில் நம்மளோட குழந்தைகளுக்கான பங்கு
உன்னோட பொறுப்பு என்ன அப்படிங்கிறத ஆரம்பத்திலிருந்தே ஒரு சொல்லி கொடுத்து ஒரு நல்ல ஒரு குடிமகளாக வளர்க்குறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ. என்னோடய வீடியோஸ் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறு எதுவும் தகவல் வேணும்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.